Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டாப் 25 கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னன்னா வாட் இஸ் ஏஐ ட்ரைனிங்? எப்படி மிஷின்லாம் லேர்ன் பண்ணுது டேட்டா யூஸ் பண்ணி. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸ், ஆடியோ, டெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். இந்த இன்புட்டை அவங்க டோக்கனாக பார்ஸ் பண்ணி வெக்டராக அவங்க ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா கொடுத்து அதை லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஏஐ ட்ரைனிங் என்னன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சர் நல்லா கவனிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். ஏஐ ட்ரைனிங்னா ரொம்ப சிம்பிளாக சொன்னோம். நம்ம ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை எப்படி பண்ணணும்னு சொல்லி கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம்னா நிறைய ட்ரைனிங் டேட்டாவை கொடுப்போம், நிறைய சாம்பிள்ஸ் கொடுப்போம். இப்போ நான் டிசைன் பண்ணிட்டு இருக்க ஸ்லாக் பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய எம்டி ஃபைல்ஸை எழுதியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, அந்த ப்ராஜெக்டுடைய கான்டெக்ஸ்ட் என்ன, இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நாங்கள் எம்டி ஃபைலை கொடுத்து நிறைய எம்டி ஃபைல் ரெடி பண்ணி அதை தான் ட்ரைனிங் டேட்டாவை வச்சிருக்கிறோம். ஸோ அதான் இந்த சீரிஸ் முடிஞ்ச உடனே அந்த டிசைன் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த ட்ரைனிங் டேட்டா கொடுத்துட்ட பிறகு இந்த டூல் என்ன பண்ணுன்னா அதில் இருக்க பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கும். அதை நம்பர்ஸாக உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டெப்பு, ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, 5th ஸ்டெப்பு, ஏஐ மிஸ்டேக் பண்ணும். நம்ம கேட்குற கேள்வியிலேருந்து நம்ம கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு அது மிஸ்டேக் பண்ணும். ஆனால் அந்த மிஸ்டேக்லேருந்து அதை கற்றுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணும். ஓகே, எது கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி கரெக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்கும்போது அது கரெக்டாக ஆன்சர் பண்ணிடும். 6th ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அப்புறம் அதை ஆன்சர் கொடுத்துட்ட பிறகு இஸ் மை ஆன்சர் கரெக்ட்னு சொல்லி எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அதை மார்க் பண்ணி வச்சுக்கோம். இந்த மாதிரி ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆன்சர்ஸை அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தட் இதுக்கு பேர் ஃபைன் டியூனிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அதை ஒரு கெஸ் பண்ணும். நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் யூஸ் பண்ணி அதை ஆன்சர் கரெக்டானு சொல்லி செக் பண்ணும். அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணும், அடாப்ட் பண்ணும், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ChatGPTல நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த வெர்ஷனோட இப்போ இருக்கிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ஆன்சர் கொடுக்குது. ஏன்னா நம்ம கொடுத்த ஃபீட்பேக்லையும் நிறைய டேட்டா உள்ளே போய் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நல்லா ஃபைன் டியூன் ஆகி நமக்கு ஆன்சர்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸில் ஓரளவுக்கு ஒரு 80% வந்த பிறகு நீங்கள் கொஷின் கேட்கும்போது அதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் டிசைன் பண்ணிட்டு இருக்க ஸ்லாக் பாட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசிக்காக தான் இருக்குது. நான் கொஷின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் சொல்லும். ஃபர்தராக கொஷின் கேட்கும்போது கொஞ்சம் இல்லை நான் எனக்கு ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லும். ஏன்னா இன்னும் அது ட்ரெயின் ஆகலை. இன்னும் நாங்கள் நிறைய டேட்டாவை கொடுக்கணும். அதனோட டிசைன் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சீரிஸ் முடிஞ்ச பிறகு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஏஐ ட்ரெயினை நம்ம இந்த கம்ப்யூட்டருக்கு டீச் பண்ண போகிறோம். ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை நீ எப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் அதை வச்சு அது பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் கெஸ் பண்ணும், மிஸ்டேக் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் யூஸ் பண்ணி அந்த கரெக்ட் ஆன்சரை எது மார்க் பண்ணி வச்சுக்கோம். இந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணிட்டே இருக்கும். கடைசியாக நமக்கு நல்ல ஒரு ஆன்சர். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இன் ஏஐ. ரொம்ப பேசிக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய ஏஐ டாபிக்ஸ் இந்த வருஷம் நான் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் இயரும் கொடுக்க போகிறேன். நிறைய சிஸ்டம் டிசைன், ஏஐ யூஸ் பண்ணுற நிறைய வார்த்தைகளை, அதுக்கான அர்த்தங்களை ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் நிறைய ஏஐ பற்றி கற்றுக்க போகிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.